உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம், அதாவது நிபுணா யோகம் சொல்லுவோம். இந்த புதன் ப்ளஸ் சூரியன், உங்களுக்கு புதன் யார்? 2ஆம் இடத்திற்கு அதிபதி, பஞ்சமாதிபதி. இவர் உங்களுக்கு கேந்திராதிபதியாகப்பட்ட சூரியனுடன் இணைந்து தனுசு ராசியில் நிற்கக்கூடிய இந்த தருணம், இதை புதன் ஆதித்யா யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகம் மிகச்சிறந்த ஆற்றலை கொடுக்கும், செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக அமைக்கக்கூடிய ஆளுமை திறனும் ஆற்றலும் புத்தி கூர்மையும் தரக்கூடிய அருமையான வெளிச்சம், ஒரு பிரகாசம், நாம் செய்யக்கூடிய வேலையை பிரகாசமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பிரபல யோகத்தை உண்டாக்கும். இதுதான் இந்த யோகம். அதே நேரத்தில் இந்த யோகத்துக்கு எப்பவுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானது பார்வை. அந்த குரு பகவான் உங்களது 12ஆம் இடத்தில் நின்று இருந்தாலும் அவர் லாபஸ்தானாதிபதி ப்ளஸ் அஷ்டமாதிபதி. இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி நன்மைகள் பெறுவோம் சொல்லுவோம். இவர் அஷ்டமத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமத்தில் நின்றாலும் இந்த அஷ்டம சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்குது. ஆக இந்த பலமான ரீதின்றது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய வலிமை, ஒருத்தருடைய வறுமை, ஒருத்தருடைய கஷ்டம், இது எல்லாத்தையும் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒன்று நாம் சொல்லுவோம். இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள்ன்றது எந்த இடத்துல கிடைக்கும்னா, இந்த அஷ்டமஸ்தானத்தை வச்சு தான். அது பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்து திடீர்னு நமக்கு கஷ்டங்களையே கொடுக்கக்கூடிய தருணத்தில் திடீர் திருப்பங்களை தரக்கூடிய இடம் இந்த அஷ்டமம். ஆக இந்த அஷ்டமம் சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்குது. இந்த பலமான அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே எப்பேற்பட்ட மேன்மைகளை தரும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். இந்த வரம் சரியாக பயன்படுத்தினால் இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த புதன் ஆதித்யா யோகம் உங்களுக்கு பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்கும். காரணம் எவ்வளோ போல்டாக நான் சொல்கிறதுக்கு என்னென்னா, ரிஷபம்னா சொல்ல வேண்டியதில்லை, அந்த வீட்டிற்கு அதிபதி சந்திர பகவான், அவர் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போவுமே உற்சாகத்திற்கு மேன்மை அடைஞ்சவர். உங்களை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பீங்க, உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைப்பீங்க, நீங்கள் வளர்ந்து பல பேரை வாழ வைப்பீங்க. அந்த யோகம் உங்களுக்கு மட்டும்தான், அந்த பாக்கியம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அப்பேற்பட்ட உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்ந்து இருந்துமே கடந்த காலகட்டங்களில் ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான சிக்கலுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அந்த சிக்கல்கள் எந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சதுன்னா, வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே உங்களால் நான் நினச்சி கூட பார்க்கக்கூடாது, இதை நான் மறக்கணுன்ற அளவுக்கு தொழிலில் பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சிங்க. காரணம், உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு புறம் உங்களுக்கு மேன்மைகள் கொடுத்தாலும், இங்கே 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானும் ப்ளஸ் இந்த ராகு கேது உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கும் பொழுதும் 12ஆம் இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மைகள் அவங்களால கொடுக்கல. காரணம், குருவோட ராகு சேர்ந்து லாக் ஆனதுனால தொழிலில் பலவிதமான இழப்புகளை சந்திச்சிங்க, நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிங்க. அதை விட வாழ்க்கையில் ஒரு மனிதன் காரணமே இல்லாமல் இழப்புகளை சந்திச்சா எப்படி இருக்கும்? அப்படி 1 2 ஆக்கலாம், அடுத்தடுத்த லெவலுக்கு போலான்ற தருணத்தில் திடீர் சரிவுகளால் இன்னைக்கு உங்களுக்கு கடன் சுமைகளும் மனக்குழப்பங்களும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் ஆளாய் நிற்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது இந்த தொழில் ரீதியில் அடைஞ்ச இந்த பாதிப்புகளை மீண்டும் சரி செய்யக்கூடிய தருணங்கள் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு இந்த புதன் ஆதித்ய யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் இந்த கேந்திர ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒன்றாய் இணைந்து நிற்கக்கூடிய தருணத்தில் தொழிலில் பலவிதமான மேன்மைகளை அடைவீங்க. தொழிலில் வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செய்வீங்க, பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். காரணம், ராகு பகவான் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் யோகங்களை அள்ளி கொடுப்பார். அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. வாழ்க்கையில் உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் உங்களை விமர்சனம் செய்து உங்களை பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய
வரக்கூடிய அளவுக்கு கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்கள் 2024 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். சாதிக்கக்கூடிய வழிகள் பிறக்கக்கூடிய அற்புத மேன்மைகளாக இருக்கும். ஆக இந்த தருணத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க. ரிஷபராசி அன்பர்கள் பல பேருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் இன்னும் சிலருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பயங்கரமான மன உளைச்சல், மனக்குழப்பம், வேலை நெருக்கடிகள், நான் செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு வெளியில் எதையாவது வேற எங்கேயாவது போய் வேலையை செய்யலாமான்ற அளவுக்கு குழப்பங்கள் சார்ந்து நிற்கிறீங்க. அது மட்டுமல்ல, செய்கிற வேலையை விட்டுலாமான்ற அளவுக்கெல்லாம் குழப்பம். ஏன்னா கூட இருக்கிறவங்களாலேயே பலவிதமான சிக்கல், உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நேர்மை, யதார்த்தம் இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாகி இப்போது அதை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு பலவிதமான சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகியிருக்கு. ஆக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா டேலண்ட்டு திறமை இருந்தும் நீங்கள் அதே இடத்துல நின்று அதே சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது இந்த சூழலை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு இந்த சூரியன் பிளஸ் புதன் இவங்க இருவருடைய பார்வையும் தனஸ்தானத்தில் விழுது. அப்போ கடந்த காலகட்டங்களில் சந்திச்ச தன விரயங்களையும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு தனம், பணம், கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையில கிடைச்ச வரமா அமையும். நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் கேட்டு எனக்கு பணம் வரலன்ற இடத்துல கூட கூட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்களே, தயவு செய்து ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினச்சி இந்த தருணங்களை வீணாக்கிடாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்க நெகட்டிவ் சார்ந்த விஷயங்களை பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களை விட்டு விலகி நீங்கள் வந்துடுங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட நில்லுங்க, தன்னம்பிக்கை கொடுக்குறவங்க கிட்ட நில்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க, பல பேரை உயர்த்தி காட்டுவீங்க. அந்த பலம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அது மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை கடந்த காலகட்டங்களை தாண்டி வந்திருந்தாலும் வரக்கூடிய தருணத்தில் சிக்கல்கள் எல்லாத்தையும் உடைச்சி நீங்கள் ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகளை உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு குரு பார்வையில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல குரு 9ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய இந்த தருணமும் 4ஆம் இடத்தில் குரு பார்வை விழக்கூடிய தருணமாக இருக்கிறதுனாலையும் பூமி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மேன்மைகள் கிடைக்கும். என் சொத்துக்களில் பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க அந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க. இந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட உங்களுக்கு பெரும்பாலானவங்க வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் செய்து அதுலேயும் பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் மீண்டும் சரி செய்து நல்ல இலக்கு அடையக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மீண்டும் உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல ரீஎன்ட்ரியாக இந்த தருணம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்தித்து பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி டைவர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு போகக்கூடிய நிலை உருவாயிடுச்சு. இது எப்படி நான் சரி செய்ய போகிறேன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அந்த பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. உங்களுடைய பேச்சு ஆளுமை திறனால் ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய பாக்கியங்களை உண்டாக்கிடுவீங்க. காரணம், உங்களது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சத்ருஸ்தானத்திலும் குரு பார்வை விழக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்புகளும் விலகி நின்னும் 3வது நபர்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகளும் உங்களுக்கு விலகி ஒரு நல்ல இலக்கில் நீங்கள் நிற்பீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுடைய அருமையான ஒரு காலகட்டமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி புத்திர பாகியம் இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாகியங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய இடத்திற்கு அதிபதி தான் உங்களுக்கு புதன். அவர் குரு பார்வையில் நிற்கிறார். அதுவே உங்களுக்கு கிடைச்ச வரம். அவர் மீண்டும் உங்களது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்ப விருத்தி கிடைக்கும். அப்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். புத்திர பாகியங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும். தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடமும் அந்த 2ஆம் இடம் தான். அப்போ அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மேன்மையான அமைப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும். அது மட்டுமல்ல, என்னுடைய ஆசைகள்
லட்சியங்கள் இந்த காலகட்டங்களில் நிறைவேற்ற முடியுமான்ற இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது நிறைவேறும். மேலும் உங்களது அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். காரணம், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பு ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் சற்று உங்களுடைய தாய் தந்தை பெரியவங்க குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமோட செயல்படுங்க. அடுத்தது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுங்க. நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப உத்தமம், ரொம்ப நல்லது. ஆடம்பர விஷயங்கள், தங்கம் ப்ளஸ் செல்ஃபோன், இந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப பலமாக இருக்குது. அதை விட உங்களுக்கு மெயின் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். அது இந்த தருணத்தில் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் தான் பெற்ற பிள்ளைகளினுடைய ரீதியில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து அவங்களுக்குன்ற நல்லதும் நீங்கள் எதை பார்த்து செஞ்சீங்களோ அது எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய நிற்கக்கூடிய ஒரு சூழல். அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். மேலும் அவர்களது கல்வி ப்ளஸ் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் மேன்மைகள் அடையும். குறிப்பாக ரிஷபராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். படிக்கிற இடத்துலையே தன்னை வேலைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தருணத்தில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மேலும் உங்களது முயற்சிகள் பெரிய இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாடு வெளிவாய்ப்புகள், இதை சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையும். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. காரணம், குரு பார்வை பாரதிய சம்மந்தப்பட்ட இடத்தில் விழுது. குரு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அவர் மறுமணத்திற்குரிய இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த இடத்திற்கு அதிபதி. அப்போது இந்த தருணமும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அருமையான வாய்ப்பு, மறுமணத்திற்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் அமையும். கவலைகள் வேண்டாம். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த 2024 தொடக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு டர்னிங் இந்த வருடம் முழுவதும் உங்களது வாழ்க்கையில் இத்தனை காலம் இந்த 2013 நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த 2024 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்கூட தெரியுது. இந்த அருமையான காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. லைஃப்பில் பெரிய இலக்கை நீங்கள் அடைவீங்க, வாழ்ந்து சாதிச்சு காட்டுவீங்க. காரணம் என்னென்னா, ரிஷபராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்பீங்க. ஆனால் உங்களது கடந்த காலகட்டங்களில் நடந்த இந்த 5 வருஷத்தில் நடந்த சரிவுகள் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க நேரம் இல்லாத அளவுக்கு உங்கள் நிலை ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய தருணமாக, இது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் நிச்சயம். இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுடைய கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்திலும் திசா புத்திகளிலும் சர்வாஷ்ட வர்க்கத்திலும் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100க்கு 100 அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.